வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 2025 வந்த 25 படங்கள் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அதில் 5 படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஸோ 20 படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. 5 மட்டும் இப்போதைக்கு இல்லை, சீக்கிரம் அதுவுமே தமிழ் டப்பிங்கில் வந்துவிடும். அண்ட் முக்கியமாக இது 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரிலாம் அடுக்கலை. நான் அப்படியே 25 படங்கள் லிஸ்ட்டை சொல்கிறேன். அதில் எது எதுலாம் ஓடிடியில் இருக்கோ அது எல்லாமே நான் அந்த வீடியோ போடும்போது கீழே அது நேமு, இயரு ப்ளஸ் ஓடிடி மூணுத்தையும் மென்ஷன் பண்ணுறோம்ப்பா. கிளியராக சொல்லிவிட்டேன். அண்ட் சிலது இந்த வருஷம் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. அதாவது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் வந்த படங்கள் அப்போ தமிழ் டப்பிங்கில் இல்லை, இந்த வருஷம் தமிழ் டப்பிங்கில் விட்டுருப்பாங்க. அதுவுமே இதில் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறேன். ஸோ மொத்தமாக 25 படங்களை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓப்பனிங் டிஸ்க்ளைமர் தெளிவாக கொடுத்து விட்டேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் சில படங்கள் விட்டு போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 20 படங்கள் லிஸ்ட்டு போட்டுருக்கிறேன். அதனால் அதில் கவராக இருக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து F1 படம். எஸ், இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வருஷத்துடைய பெஸ்ட் படம்னே சொல்லலாம். அதே டைம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரிலாம் எவனும் குறை சொல்லலை. இதுவுமே என்ஜாய் பண்ணாங்க. பிராட் பிட்டுடைய அந்த ஆட்டிடியூடு, மனுஷன் அப்படி சும்மா முரட்டுத்தனமாக இருந்தால் அப்படி கிளைமேக்ஸ் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ஆகிற மாதிரி நம்மளுமே ஒரு மாதிரி ஆஹா சூப்பர் படம் பார்த்தோம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச படம். ரெண்டாவது த லாஸ்ட் பஸ் அப்படிங்கிற படம். இதில் ஸ்கூல் பசங்களை அந்த பஸ் டிரைவர் எப்படா டேய் மொத்த இடமும் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படா காப்பாற்றி கூட்டு வர போகிறாக்கிற மாதிரி ஒரு பதட்டமாகவே நம்மளை வச்சுப்பாங்க. அதெல்லாம் 50 நிமிஷத்துக்கு அப்புறமா 50 நிமிஷம் பொறுமையாக செட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கொய்யால பதட்டமாகவே நம்மளை பார்த்துப்பாங்க. அது உண்மை சம்பவமும் கூட. இது தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. மூணாவது பேட் ஜீனியஸ் படம். இந்த வருஷம் ஆக்சுவலாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இது ஒரு ஒரிஜினல் வெர்ஷன், அதுவே கூட பார்த்துருங்க. இது ரீமேக் வெர்ஷன் தான், அது தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதில் நல்லா படிக்கிற புள்ள தான். ஆனால் மற்றவங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படியாச்சும் என் பேப்பரில் இருக்கிற ஆன்சரை காட்டி உங்களை பாஸ் ஆக்குறங்கிற மாதிரி எக்ஸாம் ஆளுக்குள்ள என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணுது, அது பிட்டடிக்கிறதோட சேர்ந்து நம்மளுமே மாட்டிக்காத அளவுக்கு இப்பரா பதட்டமாக வச்சுருக்காங்கிறதான் படமே. இது செம்ம படம், ஒரிஜினல் வெர்ஷன்லேயே பார்த்தது பிடிச்ச படம். நாலாவது பிராங்கன்ஸ்டைன் படம். வழக்கமாக அந்த மான்ஸ்டரை காமிச்சு விட்டா அதை வச்சு கொடூரமாக கூட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. இதில் ஒருத்தர் நான் வந்து சாகாவரம் பெற்ற மனிதனை உருவாக்கணும் ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுங்கிறது தான் கதை. ஆக்சுவலாக இது போக போக அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இன்னும் நல்லாவே கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு நல்ல படம் இது. அஞ்சாவது காமெடி ஏரியாவில் ஹேண்ட்ஸம் காய்ஸ். இந்த கொரியன் படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. இதில் 2 பேர் வடிகட்டின முட்டாளுக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் கூட இன்னொரு கேங்கு, 10ஆவதுக்கு குறுக்கால ஒரு பேய், இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் படமே. செம்ம ஜாலியான ஒரு படம். ஆறாவது சித்தாரே சமீன் பர். எஸ், அமீர் கானுடைய பெஸ்ட். அந்த மனுஷன் எடுக்கிறது பூராவுமே பெஸ்ட்டாக தான் எடுப்பாரு. அந்த வகையில் இந்த படமும் வந்து சின்ன வயசில் தாரே சமீன் பர் பார்த்து நம்மளை அவ்வளோ ஃபீல் பண்ண வச்சாரா. இதில் அவருக்கே எல்லாரும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி சித்தாரே சமீன் பர். இந்த படமும் தேட்டர்லேயே பார்த்தது நல்ல ஒரு படம்பா. ஸோ இது வரைக்கும் பார்க்கலன்னா, பார்க்காம இருந்தீங்கன்னா பாவம் பண்ணிட்டீங்க, ஒழுங்காக பார்த்து விட்ருங்க. ஏழாவது கொஞ்சம் அந்த ஹாரர் ஏரியாவில் அதை விட கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஏரியானா பிரிங் ஹர் பேக் அப்படிங்கிற படம். இதில் அந்த குட்டி பையனை அவனை பார்த்தாலே நமக்கு கொமட்டிக்கிட்டு வரும். டேய் எப்படா அந்த குழந்தைக்கு புரிய வச்சு நடிக்க வச்சிங்கன்ற மாதிரி ஒரு குட்டி பையன், அது இல்லாமல் ஒரு லேடி, அதை பார்த்தாலே எரிச்சலும் வரும். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் தான் படமே. அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. அடுத்து எஸ் பார்ட் 2 என்றாலே அது ஓடாதுப்பா. ஐயோ பார்ட் 2 எதுக்கு சும்மா கடமைக்கு எடுக்கிறீங்களான்ற மாதிரி அந்த பேரை காந்தாரா அது கொஞ்சம் சரி கட்டி விட்டது. எஸ், என்ன பார்ட் 1 விட அப்படி இருக்கான்னா எனக்கு கொஞ்சம் பார்ட் 1 இது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எஸ், பஞ்சுள்ளி குளிகா தெய்வங்கள் அதை வச்சுக்கிட்டு ஹிஸ்டாரிக்கலாக இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி காந்தாரா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே சூப்பராக இருந்துச்சு. ஓடிடிலையுமே வந்து விட்டது. ஸோ ஃபேமிலியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த காமெடி ஏரியா கொஞ்சம் அது எனக்கு பெருசாக ஒட்டலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் குய்யால வாங்க உங்களை மிரட்ட விட்டுறோன்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து 9வது லோகா. தேட்டரில் எல்லாரும் கொண்டாடின படம் தான். ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இதேடா கொண்டாடிங்கிற மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த லோகா தாராளமாக செட் ஆகும், நல்லா இருந்துச்சு படம். அடுத்து கொஞ்சம் ஹாரர் ஏரியாவில் வஷ் லெவல் 2. இது வந்து நான் ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் வஷ் குஜராத்தி வெர்ஷனும் பார்த்துருக்கிறேன். இல்லை நீங்கள் சைத்தான் படம் பார்த்துருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக பார்ட் 2க்கு இந்த பக்கம் வந்துருங்க. வஷ் லெவல் 2 இதில் மொத்த பேரையுமே மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே கண்ட்ரோலுக்கு எடுத்த ஒரு சைக்கோ பயப்புள்ள அவங்கள வசியம் பண்ணிட்டான். என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணுறான், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், அவன் எப்படி தடுத்து நிறுத்தினாங்கிறது தான் கதை. பயங்கரமாக அந்த ஓப்பனிங் சீன்லேயே நம்மளை செட் பண்ணி போடுவாங்க. கடைசியில் காரணத்தை சொல்கிற இடம்லாம் அடியே இதுக்காடா அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டேஞ்சரஸ் அனிமல்ஸுங்கிற படம். இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஆக்சுவலாக சர்வைவல் த்ரில்லரில் எப்பா இதுக்கு மேலே என்னப்பா பண்ண போறீங்க, போர் அடிச்சிரும்பா போப்பா பெருசாலாம் ஒன்றுன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். இது கொஞ்சம் செட் ஆக டைம் எடுத்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு இந்த சைக்கோ கிட்ட எப்படா தப்பிக்க போறான்ற மாதிரி அவள் என்ன தான் கட்டி போட்டாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு நினப்பா. அந்த ஏரியா அந்த சைக்கோ இன்னும் சைக்கோத்தனமாக என்னென்னலாம் பண்ணுறான்ற மாதிரி காட்டின ஏரியாலாம் நல்லா இருந்துச்சுப்பா. இது தாராளமாக ட்ரை பண்ணக்கூடிய படம். அடுத்து ஹாரர் ஏரியா சூ ஃப்ரம் ஷோ அப்படின்னு சொல்லி கன்னட படம். தேட்டரில் ஆஹாவோன்னு கொண்டாடின படம் தான். ஓடிடியில் எனக்கு காமெடி ஏரியாங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் போக போக அந்த கேரக்டர் பண்ணக்கூடியது இந்த ஹாரரை வச்சு இவங்க மற்ற எல்லாரோட நம்பிக்கையை கலாய்க்கிறது ப்ளஸ் கடைசியில் பண்ணக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸு நல்லா இருந்துச்சுப்பா. ஹவுஸ் ஆஃப் டைனமைட் நல்லா பட்டம் முழுக்க பரபரப்பாக செம்மையாக போய் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சப்புன்னு ஆகிவிடும். ஆனால் அது வரைக்கும் பரபரப்பாக உங்களை பார்த்துப்பாங்க. இதில்
இன்னும் 19 நிமிஷத்தில் மொத்தமாக ஏவுகணை தாக்கி இடமே வெடிக்க போகுது, எப்படா தடுத்து நிறுத்த போகிறோன்னு அந்த 19 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரும் சேர்த்து என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறாங்கிறது தான் படமே. பரபரப்பாக அது இல்லாமல் ஒரு கேரக்டர் எடுக்கக்கூடிய முடிவுகள்ன்ற மாதிரி நல்லா போவோம். கடைசி மட்டும் கொஞ்சம் சற்று தொங்கல் போல் ஆகிவிட்டதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நல்லாயிருக்கும் படம். குழந்தைகள் கொண்டாடும் படமா குழந்தைகளுக்கு போட்டு விட்டிங்கன்னா அண்ட் நீங்களுமே கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஜாலியாக இருக்கும். ஏலியன் வந்து தாப்பிச்சு பூமிக்குள்ளே வந்து விட்டது. அது இப்போ ஃப்ரெண்டும் பிடிச்சிருச்சு. அதை பிடிச்சிட்டு போகிறதுக்காக ஒரு 2 பேரும் மாறு வயசத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன அட்ராசிட்டிஸ் என்னெல்லாம் அதுக்கப்புறம் நடக்க போகுதுங்கிற ஒரு ஜாலியான படம். அடுத்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். எஸ், இது அனிமேஷன் மூவியாகவே அவ்வளோ ஃபேவரட். லைவ் ஆக்ஷனாக சொதப்பி வச்சிடாதீங்கன்னா லைவ் ஆக்ஷனாகவும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்த படம். ஸோ நீங்கள் அனிமேஷனும் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, லைவ் ஆக்ஷனும் உட்காந்து பாருங்க, நல்லா எடுத்து வச்சிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அடுத்து உமன் இன் கேபின் 10 அப்படின்ற படம். இது வந்து இந்த கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு செட் ஆகிற படம். ஆனால் அதுக்குன்னு ஆஹா ஓஹோ படம் இல்லை. பட் அந்த ட்விஸ்ட் ஏரியாவும் அதுக்கப்புறம் கூட்டு போகிற விஷயங்களும் நல்லாயிருக்கும். அதாவது தாராளமாக டைப் பண்ணக்கூடிய ஒரு டீசென்ட் வாட்ச் படம். இதில் கப்பலில் ஹீரோயின் வந்து நான் சொல்கிறத நம்புங்கடான்னு அவள் சொல்கிறது யாருமே கேட்கல, பைத்தியமாக தான் பார்க்குறாங்க. அவள் சொல்கிறது உண்மையா, அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கதையே. அப்புறம் கொரியன் படம் இந்த வருஷம் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது, த சைல்டு அப்படின்னு சொல்லி. இது முன்னாடியே பார்த்து முடிச்சது, தமிழ் டப்பிங்கில் வந்ததுனால திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக இதில் கதை என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய அப்பாவை கண்டுபிடிச்சாகணும்னு ஹீரோ நினைக்கும் போது அப்பாவோட ஆளுங்களே வந்து தம்பி அவங்க அப்பா அவங்கள பார்க்கணுமா வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற எதிர்பார்க்காத ஆக்ஷன் சம்பவங்கள் தான் படமே. ஜான் விக் யூனிவர்ஸில் வரக்கூடிய பலரினா தலைவன் வர தலையை காட்டுவா அப்படி. ஸோ இது வந்து ஆக்ஷன் பிரியர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து மார்வல் சைட்லேருந்து ஃபென்டாஸ்டிக் 4 படம் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு பிடிச்சது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் நல்லா இருந்துச்சு. மார்வலுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இந்த ஃபென்டாஸ்டிக் 4 எடுக்கிறேன்னு சொதப்பி வச்சிருப்பாங்க. அப்படி இதில் பண்ணாமல் நல்லாவே எடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் கேரக்டர்ஸை கண்ணு முன்னாடி காட்டினதுங்கிற மாதிரி பல வேலைகளை பார்த்துருப்பாங்க. எஸ், இந்த சூப்பர் ஹீரோ படம் வழக்கமான சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸுக்கு இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அடுத்து ஹாரரில் கொஞ்சம் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக போகிறோன்ற மாதிரி அப்படியே ஒன்றுக்குன்னா ஒட்டிக்கின்னு இருக்கிறது தான் படமே. டுகெதர் அப்படிங்கிற ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேரும் பச்சக்குன்னு ஒட்டிக்கினாங்க. எதுக்கடா இவங்க ஒட்டிக்கினாங்க, எப்படா பிரிய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். நல்லா இருந்துச்சு. பொறுமையாக செட் பண்ணி அவங்க பிரிக்கிறதுக்கான பண்ணக்கூடிய வேலைகள், இதுக்கு முன்னாடி இந்த வேலையை யாரா பார்த்தாங்கிற அந்த விஷயங்கள்ன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த படம். அடுத்து ஜாலியான ஆக்ஷன் மசாலா படம் ஒன்று பார்க்கணும், ஹாலிவுட்டில் பார்க்கணும் அப்படின்னாக்க ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற ஜான்சினா படம். ஜான்சினா வழக்கமான டெம்ப்ளேட்ல நிறைய பண்ணிட்டாரு. இது சும்மா ஹரிப்பட ஸ்பீடில் போயினே இருக்கும், ஒரு மாதிரி ஜாலி வைப்லேயே கூட்டு போவாங்க. ஆக்டராக இருக்கிறவர் பிரசிடென்ட்டாக ஆயிட்டா அப்படி. இப்போ அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது, அவரை போட்டதில் பல பேர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படி தப்பிச்சாருன்ற மாதிரி ஜாலியாக இருக்கும். அடுத்து இந்த வருஷமே வந்து கொரியன் படம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு, இன்னசென்ஸ்ங்கிற படம். இது ஆக்சுவலாக யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இதில் தன்னுடைய அம்மாவை குற்றவாளின்னு சொல்லி நீங்கள் உள்ள தலை பார்க்குறீங்களா, நான் நியாயம் வாங்கி தருவேன்டா அப்படின்னு சொல்லி வக்கீலாக இருக்கக்கூடிய பொண்ணு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஆதாரத்தை ரெடி பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றுறாங்கிறது தான் படமே. இது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாங்கிறது ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க நிரூபிக்க போறீங்கிற மாதிரி இருக்கும். போக போக அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியா நல்லா இருக்கும். அடுத்து தலைவன் டோனிஜா படம் இந்த வருஷம் வந்துச்சு. இது வந்து நான் ஆஹா ஓஹோ படம்லாம் சொல்லலை. ஆனால் நம்ம சின்ன வயசில் டோனிஜாவை பார்த்து வளர்ந்ததுனால தலைவன் ஃபைட்டை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கிற மாதிரி அந்த ஒரு நாஸ்ட்ராலஜிக் மெமரிஸில் ஒரு டோனிஜா படம் பார்க்கணுன்னா ட்ரை பண்ணுங்கப்பா. இது ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ தலைவனுக்கு நீங்கள் தனியாக கதெல்லாம் எதுவும் தேவையில்லை, சண்டை போகிறதுக்கு ஒரு காரணம் கொடுத்துட்டீங்கன்னா போகிறோம். ஒன்று புத்தர் சிலை தூயின் போயிடுங்க, யானை தூயின் போயிடுங்க, கொடுத்துருங்கடா அப்படின்னு சண்டைக்கு கிளம்பிடுவார். ஸோ இதில் இன்னும் சில பல காரணங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ வழக்கமான டோனிஜா படம் ஒன்று பார்க்கணுன்னா ட்ரை பண்ணுங்க. 28 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கிற ஜாம்பி படம், அதுவுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஆக்சுவலாக இது வழக்கமாக ஜாம்பிங்க வந்துருச்சு மொத்தமாக கடிச்சு கொதற போகுது தப்பிச்சுட்டே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளோவில் இருக்காது. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஜாம்பியோட கதை கிளைமேக்ஸில் அந்த ஜாம்பிக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்ன்ற மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்க்கக்கூடிய படம். அப்படி பார்க்குறீங்கன்னா செட் ஆகும். இல்லை எனக்கு பரபரப்பாக தான் ஜாம்பி படம் இருக்கணும்னா அப்படி இந்த படத்தில் கிடையாது. நிறைய பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அப்பப்போ தான் ஜாம்பி தலையை காட்டி அட்டாக் பண்ணும். அடுத்து 25வது படம் வெப்பன்ஸ். நல்லா என்ஜாய் பண்ண படம்பா. திடுதுப்புன்னு கிளாஸ் ரூமில் இருக்கிற அத்தனை பேரும், ஒரே ஒரு பையனை தவிர மற்ற அத்தனை பேரும் ஓடிவிட்டாங்க. எங்கடா போனாங்க பசங்களாம், எங்கடா காணாமல் போனாங்கன்னு ஒன்றுமே யாருக்கும் புரியல. இப்போ அது எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது தான் கதை. இது சிம்பிளாக இப்படின்ற ரூட்டில் போகாது. ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல இந்த கதையோட நல்லா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. கொய்யால. ஆனால் சிம்பிளான கதை கடைசியில் தெரியும் போது, ஆனால் அதை ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல ஒரு விஷயத்தை ஆட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ ஓவரால் இந்த 25 படங்களில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க, அண்ட் இதில் எது உங்கள் ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஓடிடி வைஸாக பெஸ்ட்டாக இருக்கிற படங்கள், அது இல்லாமல் சில ஏரியாக்களில் இப்போ கிரைம் த்ரில்லர் ஏரியாவில், ஹாரர் ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரி டாப் 10லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய பண்ணுவோம். எந்த டைப்பில் போடலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.